ஆனா புது கட்சி தொடங்க ஐடியா இருக்குங்களா? ஒரு நிமிஷம், எல்லா கேள்விகளும் பதில் சொல்றேன், உட்கார்ந்து பேசுவோம். அண்ணாமலையின் பாரத மக்கள் இயக்கம் ரொம்ப நாளாக அமைதியாக இருந்த அண்ணாமலை வந்து திடீர்னு இப்போது 2-3 நாளாக வந்து அவர் புது கட்சி ஆரம்பிக்க போகிறாரு. ஜூன் 4ஆம் தேதி அதை பற்றின எல்லா அறிவிப்புகளும் வரும் அப்படின்ற மாதிரிலாம் பேச்சு அடிபடுது. அது மட்டும் கிடையாது, இன்றைக்கி அண்ணாமலை பயணம் செய்த அந்த ஒரு காரில் வந்து பிஜேபியுடைய கொடியும் இல்லை. ஸோ கண்டிப்பாக இவர் பிஜேபியிலேருந்து விலகி தனி கட்சி ஆரம்பிக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, அண்ணாமலையால் தனியாக கட்சி ஆரம்பிக்க முடியுமா, இது நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். ஏன் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், அனசுடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். உங்களுடைய கருத்தை வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணணும். லைக் எல்லாம் கூட நீங்கள் இப்போவே போட்டுடலாம். சரி, அண்ணாமலை வந்து கட்சி ஆரம்பிப்பாரா அப்படின்னா, இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசை பெருசாக இருந்திருக்காது. இருந்தால் கூட அதெல்லாம் வந்து நடக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகம்லாம் அவருக்கு இருந்திருக்கும். ஆனால் எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம், விஜய் அவர்கள் சிஎம் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக அண்ணாமலைக்கு வந்து ஒரு நம்பிக்கை வந்திருக்கும். நாமும் கட்சி ஆரம்பிக்கலாம், நமக்கும் ஒரு லெவல் வரைக்கும் வளர முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்திருக்கும். ஏன்னா திராவிட கட்சிகளை தாண்டி தமிழ்நாட்டுக்குள்ளே யாரும் வர முடியாது அப்படின்றத தான் இந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும், அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் மக்கள்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. பலரும், அதாவது சிலரை தவிர, யார் யாரெல்லாம் நம்ம சிஎம் அவர்களுக்கு ஓட்டு போட்டாங்களோ அவரை தவிர மற்றவங்கெல்லாம் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அதை உடச்சி, இல்லை திராவிட கட்சிகள் இல்லாமல் ஒரு கட்சி தமிழ்நாட்டுக்குள்ளே வர முடியும் அப்படின்னு நிரூபித்து காட்டியிருக்காரு. இப்போது அதனாலேயே அண்ணாமலைக்கு வந்து அந்த ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. கொஞ்ச நாளாக எந்த ஒரு அறிக்கையும் விடாமல், எந்த ஒரு அரசியல் சம்மந்தமாக எதுவும் பேசாமல் 2-3 விமர்சனங்கள் நம்ம சிஎம்ஐ பற்றி வச்சார் அமெரிக்காவிலேருந்து. அதை தவிர பெருசாக ஆக்டிவான பொலிட்டிக்ஸில் அவர் கிடையாது. இப்போது ஜூன் 4ஆம் தேதி பாரத மக்கள் கட்சியோ பாரத மக்கள் இயக்கமோ ஏதோ அந்த மாதிரி, அதுதான் கரெக்டான பேரான்னு தெரியல, அந்த மாதிரி ஏதோ ஒரு பேரில் ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து அவருக்கு எங்கேருந்து ஃபண்டு கிடைக்கும்? அவ்வளோ பெரிய ஃபண்டெலாம் அவர் வச்சிருக்கிறாரா? ஒரு கட்சியை ஆரம்பித்து அதை நடத்திட்டு போகணுன்னா எவ்வளோ பணம் தேவை? அதெல்லாம் அண்ணாமலை கிட்ட இருக்கா அப்படின்னா, அண்ணாமலை கையில் இல்லை, ஆனால் அமித்ஷா கையில் இருக்குது. இது அண்ணாமலை கையில் அமித்ஷா கையில் இருந்தால், அமித்ஷாவுக்கும் அண்ணாமலைக்கும் இப்போ என்ன சம்மந்தம்? அவர் தான் கட்சியை விட்டு வெளில வர போகிறாரு. அதுக்கப்புறம் எப்படி அமித்ஷா சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்னு கேட்குறீங்களா? அமித்ஷாவுடைய மிகப்பெரிய சப்போர்ட்டுடன் தான் இந்த கட்சியே ஆரம்பிக்கப்படும். ஏன் அப்படின்னா, தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் இல்லாமல் ஒரு கட்சி உள்ளே வந்தாச்சு. இப்போ அங்கே யாரும் வரலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை பிஜேபிக்கு வந்துடுச்சு. அது மட்டும் கிடையாது, தாவேகா, திமுக, அதிமுக, இதுதான் இப்போ இருக்கிற பிளேஸ் 1, 2, 3. அதில் இந்த 3வது இருக்கிற இடத்துல இருக்கிற அதிமுக இருக்குது பாருங்கள், அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் சீட்டு கட்டில் உருவாக்கப்பட்ட ஒரு கோட்டை மட்டும்தான். அது முன்னாடி வந்து ஒரு மிகப்பெரிய பாறாங்கல் கோட்டையாக இருந்தது. இப்போ வந்து அது சீட்டுக்கட்டு கோட்டை தான். ஸோ அதை வந்து ரொம்ப ஈஸியாக தட்டி கீழே போட்டுடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை பிஜேபிக்கு இருக்குது. ஆனால் பிஜேபி அப்படின்ற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் ஒருபோதும் உள்ளே வர முடியாது அப்படின்றது இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டே அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஓட் பர்சன்ட்னு பார்க்கும்போது ஏற்கனவே கிடைச்சதை விட ரொம்ப கம்மியாக கிடச்சிருக்கு. அதனால் நாம் ஒருபோதும் தமிழ்நாட்டில் கால் ஊன முடியாது அப்படின்றது பிஜேபிக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ என்ன பண்ணணும்? வேறு வழியில் இந்த பி டீம்னு நம்ம வந்து ஏற்கனவே இருக்கிற கட்சியை தான் சொல்லிட்டு இருக்கோம் பாருங்கள். ஏற்கனவே இருக்கிற கட்சியை பி டீம் என்றைக்குமே வந்து ஏற்கனவே இருக்கிற கட்சியை பயன்படுத்த மாட்டாங்க. அது வந்து சும்மா ஒரு பேருக்கு வேணால் பி டீம் அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர, புதுசாக ஒரு கட்சியை தான் என்றைக்குமே பி டீமாக உருவாக்குவாங்க. அப்போ தான் வந்து அவங்களால வந்து மெயின் கட்சிக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அண்ணாமலையை வச்சு ஒரு பி டீம், ஒரு புதிய கட்சியை உருவாக்க போகிறது கண்டிப்பாக அது பாஜக தான். அதுக்கு ஃபுல் சப்போர்ட்டும் அமித்ஷா தான் கொடுக்க போகிறாரு. ஏன்னா நம்ம அண்ணாமலையுடைய அரசியல் குரு, ஆஸ்தான குரு அப்படின்னா அவர் வந்து நம்ம நரேந்திர மோடியை தான் சொல்லுவார். அண்ணாமலை இப்போ கட்சி ஆரம்பித்து பெருசாக வளர்ந்ததுக்கப்புறம், வாப்பா எங்களுடைய கட்சியுடன் இணைஞ்சுக்கப்பா அப்படின்னு சொன்னால் நரேந்திர மோடி அவருடைய ஆஸ்தான குரு, அரசியல் குரு சொன்னால் கேட்காம இருக்க போகிறார். ஸோ அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அரசியலில் செலவு பண்ணுறதுக்கும் அவர்கிட்ட பெருசாக பணம் கிடையாது. ஒரு வாட்சுக்கே ஒரு அந்த பிரச்சனையை வந்து அவரால் சமாளிக்க முடியல, அவர் கையில் இருந்த ஒரு வாட்சுக்கே. அப்படி இருக்கும்போது அரசியல் கட்சி ஆரம்பித்தாருன்னா உள்ள நிறைய எப்படி இந்த பணம் வந்தது, அப்படி அந்த பணம் வந்தது அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் வரும். அதையெல்லாம் அவரால் சமாளிக்க முடியாது. அப்போது அதுக்கெல்லாம் பின்னாடி பிஜேபி சப்போர்ட் பண்ணும். அந்த சப்போர்ட்டின் பேரில் கண்டிப்பாக அண்ணாமலை கட்சி ஆரம்பிப்பார். அந்த 3வது இடம் அதிமுக அப்படின்ற இடத்த வந்து இன்னும் பாஜக வந்து சுத்தமாக இல்லாமல் செஞ்சுருவாங்க. அந்த இடத்துல அண்ணாமலையை கொண்டு வந்து வச்சுருவாங்க. அண்ணாமலை கட்சி ஆரம்பித்தார்னா பிரச்சனை யாருக்கு வரும்னா,
திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான். அதிமுக அண்ணாமலையை விமர்சிக்கவே முடியாது. ஏன்னா அதிமுக அப்படின்ற கட்சியே இப்போ கிட்டத்தட்ட வந்து அது வந்து பிஜேபியின் கட்சி மாதிரி தான். அவங்க அதிமுக காரங்க மோடியை புகழ்ந்து பேசி அவங்களுக்கே அறியாமல் அவங்க பிஜேபி காரங்களாம் மாறிட்டாங்க. நாம் எதை நினைக்கிறோமோ நாம் அதுவாக ஆகிறோம் அப்படின்னு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி அதிமுக காரங்க மோடியை புகழ்ந்து பேசி இப்போ அவங்க பிஜேபி காரங்களாவே ஆயிட்டாங்க. ஸோ இப்போ அண்ணாமலை கட்சி ஆரம்பிச்சதுக்கப்புறம் மிச்சம் மீதி கொஞ்சம் பேர் இருக்காங்க பாருங்க. இப்போது தாவேக்காவுக்கு போயிட்டு இருந்தாங்க இல்லையா? அதில் பாதி அண்ணாமலையோட கட்சிக்கு போய் சேர்ந்துருவாங்க. அப்புறம் அதிமுக அப்படின்ற நான் சொன்னேனே அந்த சீட்டு கோட்டை வந்து மொத்தமாக இடிக்கப்படும். அந்த இடத்துல அந்த 3வது இடத்துல அண்ணாமலை வருவார். அவரை 2வது இடத்துக்கு கொண்டு வர்ற எல்லா முயற்சியும் அதுக்கப்புறம் பாஜகவே செய்யும். அவங்களுக்கும் பாஜகவுக்கும் தொடர்பு இல்லாத மாதிரி கொஞ்ச நாள் கொண்டு வருவாங்க. கடைசியில் எலெக்ஷன் டைமில் அவர்கிட்ட இருக்கிற அந்த சீட்டையெல்லாம் கண்டிப்பாக பயன்படுத்த போகிறது, அவர் ஏதாவது ஜெயிச்சார்னா அதெல்லாம் பயன்படுத்த போகிறது பாஜகவாக தான் இருக்க போகுது. ஸோ உண்மையான பி டீம், இந்த கட்சி பி டீம் அந்த கட்சி பி டீம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? உண்மையிலேயே ஒரு புதிய கட்சியை, ஒரு பி டீமை வந்து பாஜக உருவாக்கிக்கிட்டு இருக்கு. அதுக்கான தலைவராக தான் இப்போ அண்ணாமலை வரப்போகிறாரு. ஜூன் 4ஆம் தேதி தெரியும் என்ன நடக்குது அப்படின்றது. கட்சியின் பேர் இதுதானா, பாரத மக்கள் இயக்கமா, அந்த மாதிரி தானா, இல்லை வேறு ஏதாவது இருக்கா அப்படின்லாம் தெரியல. அண்ணாமலை கட்சி ஆரம்பித்தா அந்த கட்சி தமிழ்நாட்டில் வளருவதற்கு வாய்ப்பு இருக்கா, அதற்கு ஆதரவு கிடைக்குமா அப்படின்றதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு பண்ணுங்கள். அனசுடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு நிமிஷம், எல்லா கேள்விகளும் பதில் சொல்றேன், உட்கார்ந்து பேசுவோம்.